ஒரு 500 ஏக்கர் பாசன வசதி வரும். இல்லைன்னா அதுக்கு கிழக்கு தண்ணி போகாது. வயல் அடிச்சாங்கன்னா காஞ்சி போய், நெல் நட்டாங்கன்னா காஞ்சி போய். அதனால அது நேற்று முந்தா நாள் சனிக்கிழமை சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வண்டி கொண்டு வந்தோம், திங்கக்கிழமை காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே தான் போன வருஷம் வாங்கல்ல சொன்னாங்க. அது ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னேன். உண்மையிலேயே அந்த விவசாயிகள் நம்பவில்லை. ஒரே வாரத்தில் வாய்க்கா வெட்டுறீங்களான்னு. காரணம் என்னன்னா, நான் போய் சொன்ன முதலமைச்சர்கிட்ட அது மாதிரி பிரச்சனையா இருக்கு, வாய்க்கால் வேலை செஞ்சிடறேன், குடிமராமத்தில் வேணா சேர்த்திக்கிங்க, சேர்த்தி கொடுங்க. சரி செஞ்சிருப்பான். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் குடிமராமத்தில் அதில் வாங்கி இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு எல்லாமே இதுல வீடியோ வெளிக்காமல வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம இதுல போனா கிருஷ்ணராயபுரத்துல போனா பஞ்சாப்ல போன மாதிரி இருக்குது. 1/2 அடி தான் கேப் இருக்குது. அவ்வளோ தண்ணி போகுது அந்த வாய்க்கால், சுத்தமா இருக்குது வாய்க்கால். இதையெல்லாம் செஞ்சோம்னா தான் நம்ம விவசாயம் பெருகும், இயற்கை வளம் பெறும். மரம் வெட்டுறது, மரம் வைக்கிறதுங்கிறத பத்தி பேசணும்னா அத்தனை மரத்தை வெட்டிட்டு நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருச்சியில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தார். 6 மாவட்டங்களை ஒருங்கிணைந்து மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமான ஒரு மீட்டிங் போட்டிருந்தார். இப்படி கீழே உட்கார்ந்துருக்கிற ஒரு பெரியவர், ஒரு 65-70 வயது இருக்கும். அவர் மைக்கை கொடுத்து அவர் எல்லாரும் யாராவது கருத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவர் மைக்கை வாங்கி மைக்கை பிடிச்சி பேசினார். என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய வீட்டில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் போட்டுக்கிறேன். குடிக்கிறதுக்கு சமையலுக்கு நான் வேற எந்த தண்ணி யூஸ் பண்றதே இல்லை. அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது இது வரைக்கும். அதுவே போதுமானதாக இருக்குது. மற்ற வெளிப்பகுதியில் இருக்கிற தண்ணீரையும் மழைநீர் சேகரிப்பு போட்டுக்கிறேன். எந்த தண்ணி வெளியில் போறது கிடையாது என் வீட்டில இருந்து. அது மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வேஸ்ட், சாப்பாடு வேஸ்ட், அது மாதிரி அக்ரோ வேஸ்ட், இயற்கை கழிவுகளை நான் மண்புழு உரம் வளர்த்துறேன். பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்றதே இல்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு சொட்டு குப்பை கூட என் வீட்டை விட்டு வெளியில போறதில்லைன்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த அரங்கமே கைதட்டி ஆரவாரம் செய்தது. ஏனென்று சொன்னால் மழைநீர் சேகரிப்பு என்பது மிக மிக முக்கியம். தண்ணி சேகரிப்பு என்பது இன்னைக்கு மழை தண்ணி எல்லாம் பெரும் பிரச்சனை. ஊர்ல தண்ணி இல்லைன்னு சொன்னான்னு வச்சுங்க, உடனே எனக்கு கவிதா போன் பண்ணுவேன், ஏமா தண்ணியில் ஒரு போர் போட்டுன்னு. போர் போட்டோம்னா 4 போர் போட்டேன், ஒன்றுல தண்ணி கொஞ்சோண்டு வருதுங்க. 1200 அடி போட்டாலும் காஞ்சி கிடக்குது. மழை அளவு என்பது அங்க ஸ்லைடு போட்டாங்க எல்இடி டிவியில. 6 மாவட்டத்திலேயே கம்மியான மழை உள்ள மாவட்டம் நம்முடைய மாவட்டம் தான். எப்பவுமே தமிழ்நாட்டின் மைய பகுதியில் இருக்குது, வறட்சியான மாவட்டம், தண்ணியே இல்லை. திருவாரூரை நம்ம ஒப்பிடும் பொழுது 100% அதிகம் திருவாரூர்ல மழை பொழிவு என்பது. அந்த அளவுக்கு மழை கம்மியா இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிற மரத்தை பூரா வெட்டி, நீங்க பைபாஸ்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரயில்வே மேம்பாலத்தில் ஏறி பார்த்தீங்கன்னா கரூர்ல வெறும் கட்டடமா தான் தெரியும், ஒரு மரம் கூட தெரியாது. ஆனா சென்னையில அவ்வளவு பெரிய ஊர்ல கூட மரம் வச்சிருக்கிறாங்க. மரம் வளர்த்தா கட்டடம் போயிருங்கிறதா பொய்யான தகவல். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மரம் 50 வருஷம் மரம் 100 வருஷம் மரம்லாம் இருக்குது மெட்ராஸ்ல. வீடு விழுந்துருதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆளுங்க மரம் வச்ச வீட்டை அடிச்சுட்டு புடிங்கி எஞ்சிடுறாங்க. அப்புறம் சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் சொன்னது போல இடத்தை தேர்வு செய்து மரம் வைக்க வேண்டும், பனை மரங்கள் வைக்க வேண்டும், நாட்டு மரங்களை வைக்க வேண்டும். ஏன்னா போன தடவை புயல் அப்ப எங்களுக்கு மெட்ராஸ்ல டியூட்டி போட்டிருந்தார் முதலமைச்சர். உள்ள போனோம், ரயில்வே குவார்டர்ஸ் இருக்குது. ரயில்வே குவார்டர்ஸ்ல நாட்டு மரங்கள் இருக்குது. அந்த மரம் எல்லாம் ஒடியவே இல்லை. புளிய மரம், வாகை மரம், வேப்ப மரம் எல்லாம் ஒடியல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்ம போண்டா குஞ்சு மரங்கள், அது மாதிரி ஹைபிரிட் மரங்கள் எல்லாமே ஒடிஞ்சிருச்சு. அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனுடைய லைஃப் என்பது மிக மிக குறைவு. நாட்டு மரங்களை வச்சோம்னா தான் அதனுடைய லைஃபும் இருக்கும், மக்களுக்கு பயன்பாடுகளும் அதிகமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் நாட்டு மரமா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். டவுனுக்குள்ள வைக்கிறதுக்கு நல்ல ஏதுவான மரம் இது. ரொம்ப பெருசாகாது, எப்பவுமே நிழல் தரக்கூடிய ஒரு மரம். பாகம் இது மகிழ மரம். கிராமங்கள்ல அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் முட்டாள்கள் அல்ல. தலைவாசல்ல பாத்தீங்கன்னா ஆளு, அரசு, அத்தி, புங்கு, இழுப்ப, என்ன சொன்னீங்க, இச்சி மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி நாட்டு மரங்கள் வச்சிருந்தாங்க கிராமங்கள்ல. இப்ப எல்லாமே நம்ம அதெல்லாம் பாதுகாக்கிறதே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏத்திரச்சம் வாரியில பூவரச மரம் கண்டிப்பா இருக்கும். எங்க பார்த்தாலும் வாரியில பூவரச மரம் இருக்கும், பொடியில பனைமரம் இருக்கும், வேலிக்காயில வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரம், வாதனா மரம் தலையை வெட்டி போட்டு முதிச்சுதான் நடவு நடுவோம். இன்னைக்கு எங்காவது பார்த்துருக்கோமா? எதுவுமே கிடையாது. எல்லாம் கல்லு வெளிதான் இருக்குது.
கிராமங்கள்ல போனோம்னா அது அரவக்குறிச்சி பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த வட்டி காசை வாங்கிட்டு அவங்க பண்ற வேலை வேலி பூரா புடுங்கி போடுறாங்க, பூரா கல்லை நட்டு கம்பி வேலி போட்டுறாங்க. வேலிக்கால்ங்கிறது வந்து பல்லுயிர் பெருக்கம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் வாழக்கூடிய ஒரு பகுதி. புடக்கா இருக்கு, அணில் இருக்கு, எலி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல பாம்பும் இருக்கும். தேவாங்குன்னு சொல்லக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஒரு இனம் இருக்குது, எங்கேயும் பார்க்க முடியாது. கிருஷ்ணராயபுரம் பகுதியில் போனீங்கன்னா நைட்ல போனீங்கன்னா நடந்து போகும், சின்னதா இருக்கு, சும்மா ஒரு அடிக்குள்ள இருக்கும். தேவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வருங்கால சந்ததியெல்லாம் பார்க்கவே முடியாது. நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஓரத்துல நடந்து போயிட்டு இருந்தது, சின்னதா. அந்த மாதிரி உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடறோம். மரங்களை பிடிங்கி வெட்டி விறகு வித்துறான், பனைமரத்தை வெட்டி சூளைக்கு வித்துறான், வெறும் பாங்காடுதான் இருக்குது. அதெல்லாம் வச்சிருந்தோம்னா வருங்கால சந்ததிகள் அழிந்து விடும். ஜெர்மன் வங்கி KfW என்ற வங்கி கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக கொடுக்கிறார். எதற்காக என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3500 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக கொடுக்கிறார்கள் என்றால் இந்த உலகம் வெப்பமயமாக கூடாது, உலகம் அழிவதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு இருக்கிறது. C40 என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில முதலிலே கையெழுத்திட்ட முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அதன் மூலமாக 12,000 BS6 என்ற பேருந்துகள் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவது மிக குறைவாக இருக்கும். டீசல் டேங்க் பக்கத்திலேயே லிக்விட் யூரியா ஒரு டேங்க் வைக்கணும். அதுல இருந்து நம்ம ஃபில்டர் இதுக்கு போயிடும், சைலன்சருக்கு போய் சைலன்சரே ஒரு இன்ஜின் மாதிரி செயல்படும். அந்த இன்ஜின்ல இருந்து வர்ற காத்து எந்த விதமான கெடுதலும் விளைவிக்காது. அதான் லைலாண்ட் கம்பெனில இருந்து வந்திருந்த இன்ஜினியர்லாம் சொன்னாங்க, அந்த வண்டி கொண்டு போய் டெல்லியில ஓட்டுனீங்கன்னா டெல்லியில இருக்கிற காத்தை விட வண்டியில இருந்து வெளியில வர காத்து சுத்தமா இருக்கு சார், அவ்வளவு பியூரிஃபை பண்ணிடுவோம் சொன்னார். அது BS6 பேருந்துகள். 12,000 பேருந்துகள் வர இருக்கிறது. அடுத்த வருஷம் வண்டி வாங்கினா நீங்க அந்த பேருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பேருந்துகள் 2,000 பேருந்துகள் இங்க ஓட நிக்குது பாருங்க. அதுக்காக தான் பிரஸ்காரிகளை பார்க்கிறோம், நாங்கள் கொண்டாந்து நிறுத்தினேன். மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் எதுக்காக சொல்கிறேன் என்று சொன்னால், மின்சாரம் தயாரிப்பதற்கும் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரியை பயன்படுத்துகிறோம். 1 யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு 720 கிராம் நிலக்கரி செலவாகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அனல் மின் நிலையங்களினுடைய தேவை என்பதை நீங்கள் கேட்டால் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீர்கள். நான் கூட மின்துறை அமைச்சரிடத்தில் திருப்பி கேட்டேன், ஒரு நாளைக்கு நம்முடைய அரசு அனல் மின் நிலையங்களுடைய நிலக்கரி தேவை என்பது 75,000 டன் நிலக்கரி தேவைப்படுகிறது. 14 வேகன்களிலே கொண்டு வந்தால் தான் 75,000 டன் நிலக்கரி அரசுக்கு மட்டும் தேவைப்படுகிறது. அப்படி என்றால் தனியார் துறைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 டன் இயற்கையை அழித்து நிலக்கரியை எரித்து நாம் மின்சாரம் தயாரிக்கிறோம். அதனால் தான் சொல்கிறேன், எனர்ஜி சேவிங்ஸ் என்பது மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது என்பதெல்லாம் மக்களிடத்தில் விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் மேலை நாடுகளில் இருக்கிறது. இப்போ நம்ம ஊர்ல 3 ஸ்கீம் ஓடுது. அந்த 3 ஸ்கீமும் ஓடுச்சுன்னா மாசம் 2 கோடி ரூபாய் கரண்ட் பில் வரும். தண்ணி பம்ப் பண்றோம். நம்முடைய இருக்கிற HP கணக்கு போட்டு அன்னைக்கு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், மாசம் 2 கோடி ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். ஆனா நம்ம தண்ணியை தண்ணி மாதிரி செலவு பண்றோம், தேவைக்கு அதிகமாக செலவு பண்றோம். புடிச்சது போக மீதியை சாக்கடையில் விட்டுறோம், இல்லைன்னா டாய்லெட்ல கொண்டு டியூப் போட்டோம். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறத மாற்றணும். தண்ணி மாதிரி செலவு பண்றோம்னு சொல்லலாம். அந்த காலத்துல மக்கள் தொகை குறைவா இருந்தது, மழை அதிகமாக பெய்தது, தண்ணி யூஸ் பண்றதை பத்தி யாரும் கவலைப்படல. ஆனா இன்னைக்கு நம்ம கட்டளையில பம்ப் பண்ணி அதை இங்க கொண்டாந்து டேங்க்ல ஏற்றி வீடு வரைக்கும் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க முனிசிபாலிட்டியில தெரியுமா? அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் இந்த நாடு உலகம் வெப்பமயமாவதை தடுக்க வேண்டும். பொதுவான சமுதாய நோக்கம் கொண்டவர்களை எல்லாம் மேடையில் ஏற்றி இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து இதுல எல்லாரும் அதுல இருக்க காமன் நம்பர் கொடுத்துருக்காங்க பசங்க, அந்த அதுல வச்சு எல்லாரும் செயல்படுத்தலாம். எந்த ஏரியாவில் 10 மரம் வச்சாலும் சரி 10 மரத்தையும் மரமாக்க வேண்டியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு கமிட்டி போடணும். இது முக்கியம். ஏன்னா இவ்வளவு பெரிய மரம் அங்கிருந்து இங்க கொண்டு வந்து இது இறக்கி ஏத்துறதையும் கொண்டு வந்து வச்சு பெரிய வேலை வச்சு காஞ்சி போச்சு வேஸ்ட்.